சந்ததிகளை சீராக்காவிட்டால் வாழ்வாங்கு வாழ்ந்த நம் குடும்பத்தை நடுத்தருவிலே கொண்டு வந்து நிறுத்துவதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது என்பதை கவனத்திலே வைத்து பிள்ளைகளுக்கு சொத்தை கொடுப்பீர்களோ இல்லையா, சுகத்தை கொடுப்பீர்களோ இல்லையா, பணத்தை கொடுப்பீர்களோ இல்லையா, பதவியை கொடுப்பீர்களோ இல்லையோ, அல்லாஹ்வின் மார்க்கத்தை கொடுக்க தவறாதீர்கள். தவறிவிட்டால் இம்மையிலும் கை சேதம், மறுமையிலும் கை சேதம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அடியார்கள, அல்லாஹ் இந்த உலகத்தில் கோடிக்கணக்கான மனிதர்களுக்கு மத்தியில் இஸ்லாம் என்னும் உயரிய பேரருட்கொடையை வழங்கி முஸ்லிம்களாக நம்மை எல்லாம் இறைவன் வாழச் செய்து கொண்டிருக்கிறான். உலகத்தில் இறைவனால் வழங்கப்பட்டிருக்கிற மிக உன்னதமான மார்க்கத்தில் வாழுகிற நாம், இந்த மார்க்கத்தில் வாழுகிற நமக்கு அல்லாஹ் சில முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்களை கற்றுத்தருகிறான். அந்த விஷயங்களில் யார் அலட்சியம் காட்டுகிறோமோ நிச்சயமாக இந்த உலகத்திலும் மறுமையிலும் கை சேதப்படுகிற நிலைக்கு நாம் தள்ளப்படுவோம். எல்லா மனிதர்களுக்கும் அல்லாஹ் தனது பேரருளின் மூலமாக சந்ததிகள் பாக்கியத்தை வழங்குகிறான். உலகத்தில் பேரை பெறலாம், புகழை பெறலாம், அந்தஸ்தை பெறலாம், உச்சாணி கொம்பிலே உலகத்தையே தன் கரத்தில் கூட வைத்திருக்கலாம். அப்படிப்பட்ட ஒருவருக்கு சந்ததி இல்லை என்று சொன்னால் அவர் பெயரை பெற்றோ புகழை பெற்றோ உலகத்தில் எந்த பிரயோஜனமும் இருக்காது. ஒருவன் குடிசையிலோ அல்லது தெரு ஓரத்திலோ கூட வாழலாம். அவன் சந்ததியை பெற்றுவிட்டால் அவன் மிக பெரும் பாக்கியசாலி ஆகிவிடுகிறான். இதை அல்லாஹ் திருக்குரானில் மிக தெளிவாய் பதிய வைக்கிறான். மனிதர்களுக்கு உலகத்தில் வாழ்வதற்கு சில காலங்களை அல்லாஹ் வழங்குகிறான். அது அல்லாஹுவின் நாட்டம். நீண்ட நெடிய ஆயுட்காலம் வழங்கப்பட்டவரும் உண்டு, அல்லது சிறுவயதிலேயே மரணிப்பவரும் உண்டு. மிக அரிதாக, மிக சொற்பமாக சிறு பிராயத்திலேயே அல்லாஹ் உயிரை எடுத்து விடுகிறான். ஆனால் பெரும்பாலும் அல்லாஹ் நீண்ட நெடிய ஆயுட்காலத்தை கொடுக்கிறான். அதிலே திருக்குரானின் மிக அழகான வசனம், தயவு கூர்ந்து குழுமியிருக்கிற இங்கே அமர்ந்திருக்கிற நாம் அனைவரும் அவசியம் இந்த குர்ஆன் வசனத்தை எடுத்து படிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இங்கே அமர்ந்திருக்கிற நம்மில் பலர் 40 வயதை தொட்டவர்களாய் அமர்ந்திருக்கிறோம். 40 வயதை அடைந்தவர்கள் இந்த வார்த்தையை, இந்த சொற்றொடரை நீ கேட்காவிட்டால் கண்டிப்பாக நீ கை சேதப்படுவாய். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறார் தெளிவா, 40 வயது அடைந்து விட்டால் நீ இந்த கோரிக்கையை என்னிடத்தில் கேட்க வேண்டும். அல்லாஹ் பேசுகிறார். மிக எளிமையான ஒரு எண், மிக இலகுவாக நினைவிலே வைத்துக் கொள்ளுகிற ஒரு திருக்குர்ஆனின் வசனம். 46வது அத்தியாயம், 40வது வயது, 46வது அத்தியாயம், நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள். 15வது வசனம் அல்லாஹ் பேசுகிறார். ஹத்தா இதா பலக அசுத்தா, அவனது இளமை பருவத்தை அடைந்து, பலக 40 சனா, 40 வயதை அடைந்து விட்டால், அல்லாஹ் சொல்லுகிறார் இளமை பருவத்திலே நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். 40 இயர்ஸ், 40 வயதை நீ அடைந்து விட்டாய். இப்போது அல்லாஹ்விடத்திலே கேட்பானாம், உண்மையில் 40 வயது ஒரு பக்குவமான வயது, ஒரு மெச்சூரிட்டியான வயது. வாழ்க்கையிலே எது சரி எது தவறு, நாம் எதை நோக்கி பயணிக்கிறோம் என்கிற பொறுப்புகளை எல்லாம் பெற்றுவிடுகிற ஒரு வயது. அல்லாஹ் சொல்லுகிறான், ஓ பலக 40 சனா, 40 வயதை அடைந்து விட்டால், கால அவன் கேட்பானாம், ரப்பி அவுஸிஅனி அன் அஷ்குர நிஅமதக அல்லதி அன்அம்த அலைய வ அலா வாலிதைய, இறைவா எனக்கும் என் பெற்றோருக்கும் நீ அருள் புரிந்திருக்கிறாய், அதற்காக நான் உனக்கு நன்றி செலுத்த வேண்டும். என் பெற்றோர்களின் அருமை இவ்வளவு நாள் எனக்கு புரியவில்லை. நான் 40 அடைஞ்சதற்கு பிறகுதான் எங்க அம்மாவும் எங்க அத்தாவும்
என்னை எவ்வளவு சிரமப்பட்டு வளர்த்திருப்பாங்க, இப்ப தெரியுது, இப்ப அந்த அருமை புரிகிறது. சொல்லிவிட்டு அடுத்து கேட்பானாம், அமல சாலிகன் தர்தாகும், இவ்வளவு நாள் நான் பொடுபோக்காய் இருந்திருக்கலாம் இறைவா, இனிமேல் நான் அமல் செய்வதற்கு புறப்படுகிறேன். அடுத்து கேட்பானாம், இறைவா எனது சந்ததிகளை சீராக்கு, என்னுடைய சந்ததிகளை சீராக்கி விடு இறைவா. வைன்னி துபுத்து இலைக்கு வைன்னி மினல் முஸ்லிமீன், நான் உன்னிடத்தில் திரும்பி விட்டேன் இறைவா, உனக்கு கட்டுப்பட்டு நடப்பேன் என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திப்பானாம். இவன் 40 வயதை அடைந்ததற்கு பிறகுதான் தெரிகிறது, தோளுக்கு நெருக்கமாக மகன் வளர்ந்து விட்டாரே, வயதுக்கு வந்து விட்டாரே மகள், இனிமேல் பொறுப்பு கூடிவிட்டதே. அல்லாஹ்விடத்திலே நீ கேட்பாய், ஓ அஸ்லிஹ்லி ஃபீ துர்ரியதி, என் சந்ததிகளை சீராக்கு. கேட்டு விட்டோமா? அல்லாஹ் கேட்க சொல்லுகிறான். 40 வயசு அடைஞ்சிட்டாயா, ஆண் மகன் இருக்கிறானா, பெண் குழந்தை இருக்கிறாரா, என் சந்ததிகளை சீராக்கு என்று நீ அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். சந்ததிகளின் சீரமைப்பில் தான் குடும்ப சீரமைப்பு இருக்கிறது, மறந்துவிடக்கூட. கடந்த கால நல்லோர்களின் வரலாறுகளை எல்லாம் நீங்கள் பார்க்கலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறித்து அல்லாஹ் திருக்குரானிலே சொல்லுகிறான். கிட்டத்தட்ட 28 இடங்களுக்கும் மேலாக சொல்லுகிறான். மகான மினல் முஷ்ரிகீன், இப்ராஹிம் இறைவனுக்கு இணை கற்பித்தவராக இல்லவே இல்லை. 28 இடங்களில் அல்லாஹ் சொல்லுகிறான். இதனுடைய அடுத்து ஒரு பரிணாம வார்த்தையின் உச்சகட்ட வார்த்தையாய் அல்லாஹ் சொல்லுகிறான், ஹனீஃபம் முஸ்லிமா. ஹனீஃப் என்றால் பியூர் என்ற அர்த்தம், கலப்படமே இல்லாத, ரொம்ப கிளியரா அல்லாஹ்வை வணங்குறது ஹனீஃப். ஹனீஃப் என்றால் பரிசுத்தமானவன் என்ற அர்த்தம். அந்த பட்டத்தை அல்லாஹ் கொடுக்கிறான். இப்ராஹிம் தன்னுடைய இறைவனிடத்தில் பியூர் முஸ்லிமாய் இருந்தார். இவ்வளவு சர்டிபிகேட் கொடுத்ததற்கு பிறகு அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செய்த காரியம் குறித்து குர்ஆனிலே சொல்கிறார். இதே இப்ராஹிம் நபி தன்னுடைய மகனை இஸ்மாயிலை கையிலே பிடித்தவாறு காபாவிற்கு அழைத்து சென்றார்கள். அழைச்சிட்டு அல்லாஹ் கிட்ட துஆ செய்றாங்க, இறைவா இவைகளெல்லாம் விக்கிரகங்கள், சிலைகள், அசுத்தங்கள், இவைகள் எங்களை வழிகெடுத்து விடும் இறைவா, இவைகள் வழிகெடுத்து விடுவதிலிருந்து என்னையும் என் சந்ததிகளையும் பாதுகாப்பாயாக. ஆச்சரியமா இருக்கிறேன். அல்லாஹ்வே நீ இணை கற்பிக்க வாய்ப்பில்லை, இணை கற்பித்தவராக இல்லை, பியூர் முஸ்லிமா இருக்கிறாய் என்று சொன்னதற்கு பிறகும் கூட காபாவிற்கு அழைத்து சென்று இறைவா என்னையும் காப்பாற்று, என் சந்ததிகளையும் காப்பாற்று என்று கேட்கிறார் என்றால் சந்ததிகளை சீரமைக்க பாடுபட வேண்டும். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர் இறை தூதர் அல்ல, ஒரு நல்ல மனிதர். ஆனாலும் அல்லாஹ் அவரோடு உரையாடி இருக்கிறான், அவருக்கு சில செய்திகளை அறிவித்திருக்கிறான். குர்ஆனிலே பார்க்கிறோம். ரொம்ப அழகான அறிவுரை. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் முத்தான 10 உபதேசங்கள் என்று ஒரு ஜுமா குத்பாவை நிகழ்த்துகிற அளவிற்கு செதுக்கப்பட்ட வார்த்தைகளால் உரை நிகழ்த்தி இருக்கிறார். சொன்னார், யா புனைய, என் அருமை மகனே. யா புனைய என்கிற வார்த்தைக்கு செல்ல மகனே, அருமை மகனே, பாசத்திற்குரிய மகனே, பிரியத்திற்குரிய மகனே, என்ன வார்த்தையை வேண்டுமானாலும் போட்டுக்கொள்ளலாம். என் அருமை மகனே, வஅமுர் பில் மஅரூஃப், நன்மையை ஏவு, வன்ஹா அனில் முன்கர், தீமையை விட்டும் தடுத்தாக வேண்டும். எப்படிப்பட்ட உபதேசம் என்று பாருங்கள். அடுத்து சொல்லுகிறார், வஸ்பிர் அலா மா அஸாபக், உனக்கு ஏற்படுகிற சோதனைகளை, வேதனைகளை, கஷ்டங்களை நீ பொறுத்து கொள்ள வேண்டும். சொல்லிவிட்டு அடுத்து சொல்லுகிறார், இன்ன ذالிக மின் அஸ்மில் உமூர், இதுதான் உறுதிமிக்க காரியம் மகனே. நன்மையை ஏவுறது தான் உறுதி, தீமையை விட்டு தடுப்பது உறுதியான காரியம். வாழ்க்கைன்னா அடி விழும், கஷ்டம் வரும், சோதனை வரும், வேதனை வரும்.
இதற்கெல்லாம் நீ பொறுத்து கொள்ள வேண்டும் மகனே சொல்லிவிட்டு, இதுதான் உறுதியான காரியம், பணம் உறுதி அல்ல, பதவி உறுதி அல்ல, அதிகாரம் உறுதி அல்ல, அல்லாஹ்விடத்தில் நீ காட்டுகிற நன்மையும் நீ விலகி நிற்கிற அந்த தீமையை விட்டு விலகுதலும் உனக்கு ஏற்படுகிற சோதனைகளை பொறுத்து கொள்வதும் தான் உறுதி. எவ்வளவு அழகான உபதேசம்! சந்ததிகளை சீராக்க நாம் பாடுபட வேண்டும். சமகால சந்ததிகளை நீங்கள் பார்க்கலாம். பெயருக்கு பின்னால் பல பட்டங்கள் இருக்கிறது, ஆனால் வாழ்க்கையிலே ஒழுக்கம் இல்லை. பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் பிரார்த்திக்காவிட்டால், உங்கள் பிள்ளைகளை சீரமைக்க பாடுபடாவிட்டால் வரும் காலம் மிக அதல பாதாளமாய் திகழும். அல்லாஹ் நம்பிக்கையாளர்களின் பிரார்த்தனையாய் குர்ஆனிலே சொல்கிறான், ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ ذُرِّيَّاتِنَا, இறைவா எங்கள் வாழ்க்கை துணையிலிருந்தும் எங்கள் சந்ததிகளிலிருந்தும் குர்ரத அய்யுன், கண்குளிர்ச்சியை ஏற்படுத்து. என் பொண்டாட்டி பிள்ளைங்களை பார்த்தா அப்படி ரிலாக்ஸா இருக்கணும், கண்குளிர்ச்சி வேண்டும். வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா, இறையச்சவாதிகளுக்கு நாங்கள் முன்மாதிரியாய் திகழ வேண்டும் இறைவா. மனைவியை பார்க்கிற பொழுது, மக்களை பார்க்கிற பொழுது கண்களுக்கு குளிர்ச்சி ஏற்பட வேண்டும் என்றால் பெற்றோராகிய நாம், பிள்ளைகளாகிய நாம் இறைவனுக்கு பிடித்தமான காரியங்களை செய்ய வேண்டும். அப்பொழுதுதானே கண் குளிர்ச்சி கிடைக்கும். அல்லாஹ்வின் தூதர் ஒரு சபையிலே அமர்ந்திருக்கிற பொழுது உரை நிகழ்த்துவது வழக்கம். கூட்டத்திலே சொன்னார்கள், யாருக்கு அல்லாஹ் 3 பெண் குழந்தைகளை கொடுத்திருக்கிறானோ, 2 பெண் குழந்தைகளை கொடுத்திருக்கிறானோ, அந்த குழந்தைகளை மார்க்கத்தை கற்றுக் கொடுத்து ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்து யார் வார்த்தெடுக்கிறாரோ, ஜா யௌமல் கியாமா, அவரும் வருவார் மறுமையில், நானும் வருவேன், அனவஹுவே, நானும் அவரும் மறுமையில இப்படி இருப்போம் என்றார்கள். 2 விரல்களை சுட்டிக்காட்டி, என் அருகிலே இருப்பாய். ஏன் இருப்பாய் தெரியுமா? நீ பத்ர் போரிலே கலந்து கொண்டு உயிர் தியாகம் செய்ததால் அல்ல, உஹது போரிலே கலந்து கொண்டு மரணித்ததால் அல்ல, உன் சொத்தை தர்மம் செய்ததால் அல்ல, இரவு முழுக்க நின்று வணங்கியதால் அல்ல, பெண் குழந்தைகளை பெற்றெடுத்து அவர்களுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்து வார்த்தெடுத்தாய். அதன் காரணமாய் என் அருகிலே இருக்கலாம் என்றார்கள். 2 விரல்களுக்கு இடையே இருக்கிற இடைவெளி எவ்வளவு? மிக தூரமானதா, நீண்ட நெடியதா? பெண் பிள்ளைகளை பெற்றெடுத்தவர்கள் பாக்கியசாலிகள். இந்த ஹதீஸை அறிவிக்கிற நபித்தோழர் சொன்னார், ஒரு பெண் குழந்தை இருந்தால் கூட இதைத்தான் அல்லாஹ்வின் தூதர் சொல்லி இருப்பார்கள், எங்களுக்கு உறுதியாக தெரிந்தது. சந்ததிகளை சீரமைக்க பாடுபட வேண்டும். குறிப்பாக சமகாலம் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் மிகவும் மோசமான காலம். சமூக வலைதளம், ஆன்லைன் அடிமைத்தனம், இவனுக்கு மார்க்கம் இல்லை, மார்க்கத்தின் மீது பற்று இல்லை. தனிமையாய் போனிலே பல மணி நேரங்களை செலவு செய்கிறான். இன்னும் ஒருபடி மேலாய் சொல்வதாயிருந்தால், எத்தனையோ நல்ல முறையில் பயன்படுத்துகிற அப்ளிகேஷன்கள் இருக்கிறது. அதில் இந்த இன்ஸ்டாகிராம்னு ஒரு அப்ளிகேஷன், நாம் அறிந்தவரை இது மாதிரி ஒரு கேவலமான ஒரு அப்ளிகேஷன் இல்லவே இல்லை என்று சொல்லலாம். யாரோடு வேண்டுமானாலும் பேசலாம், எப்படி வேண்டுமானாலும் பேசலாம், அருவருக்கத்தக்க வார்த்தை இரவு விடிய விடிய பேசலாம். நம் சந்ததிகள் ஒழுக்கமாய் வளர வேண்டும் என்று முடிவெடுத்தாலும் கூட பல பிரைவேட் ஆப்புகள் இருக்கிறது. நீ தனிமையை உணர்கிறாயா? திடீர்னு ஒரு மெசேஜ் வருது, நீ தனிமையை உணர்றியா? ரீசார்ஜ் பண்ணு, விரும்பியவரோடு பேசலாம், விரும்பிய வார்த்தைகளை பேசலாம். நாம் ஒழுக்கமாய் நடக்க வேண்டும் என்று முடிவெடுத்தாலும் கூட நடக்க விடாத அளவிற்கு நம்மை சுற்றி பல ஷைத்தானிய வலைகள் பின்னப்பட்டு கொண்டிருப்பதை பார்க்கிறோம். சமகால சந்ததிகளை சீராக்க பாடுபட வேண்டும். அழகான செய்தி.
மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் ஹிலர் என்கிற ஒரு நல்லடியார் அவர்களிடத்தில் அனுப்பி வைத்து சில பாடங்களை கற்றுக் கொடுக்க அல்லாஹ் விரும்புவான். அப்பொழுது அவர் சில காரியங்களை செய்வார். மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு ரொம்ப கோபமாக வரும். அவர் செய்த காரியத்தில் ஒரு காரியம், ஒரு பகுதிக்கு செல்வார்கள், கிராமத்திற்கு. பசிக்கிறது, உணவு தாருங்கள் என்று கேட்பார்கள். அவங்க உணவு கொடுக்க மறுத்துருவாங்க. அப்படியே நடந்து வந்து கொண்டிருக்கிற பொழுது ஒரு பாலடைந்த சுவர் ஒன்று விழுகிற நிலையில இருக்கும். இப்போ ஓடோடி சென்று ஹிலர் அவர்கள் அந்த சுவரை தாங்கி பிடிப்பார். மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு டென்ஷன் ஆயிரும். இந்த கிராமத்தில் தானே சாப்பாடு கேட்டோம், பசிக்கிறது என்று கேட்டோம், தரல. அவன் ஊர்ல சுவர் விழுந்தா என்ன, வீடு விழுந்தா என்ன, அதை போய் நீங்க தாங்கி பிடிக்கணுமா அப்படின்னு கோபத்திலே கேட்பார்கள். அல்லாஹ் அந்த சுவரை ஹிலர் ஏன் தாங்கி பிடித்தார் என்று குர்ஆனிலே சொல்கிறான். அம்மல் ஜிதார், அந்த சுவராகிறது, ஃபகான லிகுலாமைனி யதீமைனி ஃபில் மதீனா, அந்த கிராமத்திலே அந்த ஊரிலே இருக்கிற இரு அனாதை சிறுவர்களுக்கு உரியது. வகான தஹ்தஹு கன்சுல் லஹுமா, அந்த சுவருக்கு கீழே அந்த இரண்டு அனாதை சிறுவர்களுக்கான புதையல் இருக்கிறது. அது வெளியே தெரியக்கூடாது. அவங்க இளவயது அடைந்ததற்கு பிறகு அந்த புதையலை எடுத்துக்கிறோன்றதுக்காகத்தான் அல்லாஹ் அந்த சுவரை தாங்கி பிடிக்க வைத்தான். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான் அழகான வார்த்தை, கொஞ்சம் கூர்ந்து கவனிக்க வேண்டும். அந்த சுவரை காப்பாற்றியதற்கான காரணமாய் அல்லாஹ் மற்றொன்றையும் சொல்லுகிறான். வகான அபூஹுமா சாலிஹா, அந்த இரண்டு அனாதை சிறுவர்களின் தந்தையோ நல்லவராயிருந்தார். எப்படி அல்லாஹ் சர்டிபிகேட் கொடுக்கறான்னு பாருங்க. இந்த சுவரனை காப்பாத்துறதுக்கு காரணம் இந்த ரெண்டு பேரை பெற்றெடுத்த அத்தா இருக்கிறாரே, அவர் பெர்ஃபெக்டான ஆளு. தாம் பிள்ளைகளை ஒழுக்கமா வளர்த்தார். அவர் இப்பொழுது இல்லை. அவர் இல்லாவிட்டாலும் கூட அவர் ஒழுக்கமாய் வார்த்தெடுத்த காரணத்தினால் இந்த பிள்ளைகளை நான் பாதுகாப்பேன் அல்லாஹ் முடிவெடுக்கிறான். நாம் செய்கிற நன்மையான காரியங்கள், நம் பிள்ளைகளை வளர்க்கிற காரியங்கள், நாம் மரணித்து விட்டாலும் கூட நம் பிள்ளைகளுக்கு நன்மைகளை சேர்க்கக்கூடிய காரியமாய் மாறு. அழுத்தமாய் ஒரு விஷயத்தை நீங்கள் பதிய வைக்க வேண்டும். சந்ததிகள், இளைஞர்கள், இளம் பெண்கள் வழி தவறி விடாமல், போதையின் பிடியிலே சிக்கிவிடாமல், அவன் போடுகிற ஆடையை பாருங்கள். ஓரளவு தௌஹீது விளங்கிய, மார்க்கம் விளங்கிய இளைஞர்களா இருந்தா பிரச்சனை இல்லை. தொழுகைக்கு வருகிறான். தொழுகைக்கு வருகிற பொழுது கண்ணியமாய் வர வேண்டும். வயிறுக்கு மேலே மேலாடை, இடுப்புக்கு கீழ் கீழாடை, இடுப்பில ஒரு எலும்பில மட்டுமே அது பிடித்து கொண்டிருக்கிறது. பின்னால் தொழுபவர்களுக்கு பயம். அந்த இடுப்பு எலும்புல இருந்து விழுந்துருச்சுன்னா பின்னாடி இருக்கிறவங்களுக்கு கண்குளிர்ச்சி தான். இவனுடைய ஆடை, அடையாளம், தோற்றம் ஒரு மார்க்க வழிமுறைகளை பின்பற்றுகிற வகையில் இருக்கிறதா? ஒரே ஒரு சம்பவம், அழகான சம்பவம். பெற்றோராயிருந்தாலும் பிள்ளைகளாய் வாழ்ந்தாலும் இது போன்றுதான் வாழ வேண்டும் என்பதற்கு முன்மாதிரி மிக்க சம்பவம். அல்லாஹ்வின் தூதர் காலத்திலே அப்துல்லாஹ் என்கிற ஒரு தோழர், பலமுறை கேள்விப்பட்டிருக்கிறோம், உஹது போரிலே கலந்து கொள்ள ஆசைப்படுகிறார். முந்தைய நாள் இரவு, உஹது போர் செல்வதற்கு முந்தைய இரவு தன்னுடைய வாகனத்தை சரி செய்கிறார். ஒட்டகம்தான் வாகனம். கயிறு சரியா இருக்குதா, ஒட்டகத்திற்கு உணவு வைக்கப்பட்டு விட்டதா, சரி செய்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது மகன் பெயர் ஜாபிர், இளைஞன், திருமணமாகாத மகன். மகனை அழைத்து வருவதற்கு ஒரு நபரை அனுப்பி வைக்கிறார். மகன் வந்து விட்டார். மகனிடத்திலே சொல்லுகிறார், மகனே, உஹது போரிலே நான் கலந்து கொள்ளப் போகிறேன். நாளை உஹது போர் நடக்கிற பொழுது நான் செல்கிறேன், நீ செல்லவில்லை. ஏன் தெரியுமா? அவர் சொல்லுகிறார், மொத அடியே மிகப்பெரிய அடி,
மகனிடத்திலே சொல்கிறார், ஜாபிரே, அல்லாஹ் எனக்கு மட்டும் 9 பெண் குழந்தைகளை தந்திருக்காவிட்டால் நான் செல்வதற்கு பதிலாக உன்னைத்தான் அனுப்பியிருப்பேன். அப்ப என்ன விளங்குது? மகனோட சேர்த்து 9 பெண் குழந்தை இருக்குதுன்னு விளங்குது. ஒரு மகன் 9 பெண் குழந்தை. அல்லாஹ் எனக்கு 9 பெண் குழந்தைய தந்துட்டதுனால நான் போறேன், இல்லைன்னா உன்னைத்தான் அனுப்பியிருப்பேன். ஒருவேளை எனக்கு கொஞ்சம் வயது மூப்பாகிவிட்டது, பெண் குழந்தைகளை பாதுகாக்க வேண்டுமா இல்லையா, அந்த பொறுப்பை ஒப்படைக்கிறேன். அடுத்து சொல்லுகிறார், உஹது களத்திலே மா குரானி இல்லா மக்தூலன் ஃபி அவ்வலி மையக்துலு மின் அஸ்ஹாபின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகளாரின் தோழர்களில் நாளை கொல்லப்படுகிற நபர்களில் முதலாம் நபராக நான் தான் இருப்பேன் என்று என் உள்ளம் சொல்லுகிறது. இதெல்லாம் நல்லவர்களுக்கு அல்லாஹ் உள்ளத்திலே போடுகிற இல்ஹாம், ஒரு மறைமுகமான ஒரு அறிவிப்பு. பிறகு சொல்லுகிறார், தந்தை மகனுக்கிடையே நடக்கிற ஒரு பாச போராட்டத்தை பாருங்கள். மகனே, இந்த உலகத்தில் அல்லாஹுவின் தூதருக்கு பிறகு ஒருவர் மீது நான் உயிரையே வைத்திருக்கிறேன் என்று சொன்னால் அது நீதான்பா. ரசூலுல்லாஹ்வுக்கு பிறகு ஒரு ஆளை நான் நேசிக்கிறேன்னா அது நீந்தான். உங்ககிட்ட 2 பொறுப்பு ஒப்படைக்கிறேன். ஒன்று, உன்னுடைய சகோதரிகள் 9 பேரை கவனமாய் பார்த்துக்கொள். இரண்டாவது, எனக்கு இருக்கிற கடன், அந்த கடனை நீ அடைக்க வேண்டும். ஒட்டுமொத்த பொறுப்பையும் ஒப்படைக்கிறேன். அவர் நினைத்தது போன்றே, அவர் எண்ணியது போன்றே, அவர் சொன்னது போன்றே உஹது களத்திலே முதல் நபராய் அப்துல்லா ஷஹீதாக்கப்படுகிறார். தந்தையை பார்க்க ஜாபிர் ஓடோடி வருகிறார். சில ஜனாசாக்களை மூடி மூடி வச்சிருக்கிறாங்க. பத்ருக்கு வெறித்தனம். பத்ர் போர்ல இஸ்லாமியர்கள் அடித்த அடியை உஹது களத்திலே வெறியாய்த்திருக்கிறார்கள். இறந்து போன ஜனாசாவை கூட விட்டு வைக்காமல் நெஞ்சை பிழப்பது, உடலிலே இருக்கிற உறுப்புகளை எல்லாம் எடுப்பது ரொம்ப கொடூரமான காரியங்கள். அப்துல்லாஹ்வின் உடல் போர்வையால் மூடப்பட்டிருக்கிறது. மகன் ஜாபிர் வருகிறார், தந்தையை நெருங்குகிறார். உறவுக்காரர்கள் எல்லாம் அவரின் இடுப்பை பிடித்தவாறு அவரை விட மறுக்கிறார்கள். வேண்டாம், இவர் உன் தந்தை தான், ஆனால் இவரை உன்னால் பார்க்க இயலாது. இல்ல, அவர் இறந்துட்டாரு, எனக்கு தெரியும் தான், நான் பொறுமையா இருக்கிறேன், என் தந்தையை பார்த்துக் கொள்கிறேன். வேண்டாம், விட மறுக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதரே அருகிலே வந்து ஜாபிரை பிடித்து அப்படியே அழைச்சிட்டு போறாங்க. தந்தையின் உடலை நபிகளாரே போர்வையை விளக்கி காட்டுகிறார்கள். ஜாபிரே அறிவிக்கிறார். சஹீஹ் புகாரி, முஸ்லிம் போன்ற நபிமொழி தொகுப்பிலே பார்க்கிறோம், என் தந்தையை பார்த்தேன், 2 கண்கள் இல்லை, மூக்கை அறுத்து விட்டார்கள், உதடுகளை அறுத்து விட்டார்கள், 2 காதுகளும் அறுக்கப்பட்டு விட்டது, உடலில் ஆங்காங்கே சில பாகங்கள் இல்லை. இது மாதிரி ஒரு ஜனாசாவை நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. மூக்கு இல்லாம, உதடுகள் இல்லாமல், காதுகள் இல்லாமல் ஒரு உடல். நேற்று இரவு, முந்தைய இரவுகளில் இந்த உதடுகளோடு மகரிடத்திலே பேசினார், இந்த காதுகளோடு பேசியவர். அழ ஆரம்பிக்கிறாங்க ஜாபிர். அல்லாஹ்வுடைய தூதர் அவர் அருகிலே வந்து சொன்னார்கள், எவ்வளவு பெரிய முன்னறிவிப்பு என்று பாருங்கள். தபுக்கி, நீங்கள் அழுங்கள், அவுலா தபுக்கி, அல்லது அழாமல் கூட இருங்கள். மாசாலத்தில் மலாயிகத்து துபில்லுஹும் பி அஜ்னிஹத்திஹா ஹத்தா ருஃபிஅ, உன் தந்தை அப்துல்லாஹ்வை தூக்கி சென்று கபருக்குழிக்குள்ளே வைத்து மண்ணை அள்ளி போட்டு ரப்புகிற வரைக்கும் வானவர்கள் தங்களின் இறகுகளால் நிழல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் இந்த ஏற்பாட்டை செய்திருக்கிறான். நீ அழுதாலும் சரி, அழாவிட்டாலும் சரி, உன் தந்தைக்கு நடப்பது நடந்தே தீரும். எவ்வளவு பெரிய பாக்கியம் என்று பாருங்கள். பிறகு இளமை பருவத்திலே விதவை பெண்ணை திருமணம் முடிக்கிறார். ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, ஏன் ஒரு விதவையை கல்யாணம் பண்ணீங்க? 9 சகோதரிகள் உண்டு, அவர்களை பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதரே, தலைவாரி விட வேண்டும், பணிவிடை செய்ய வேண்டும். என் தந்தைக்கு கடன் இருக்கிறது, அதை அடைக்க வேண்டும் என்று அடைக்க பாடுபட்டார்.
எவ்வளவு பெரிய வார்ப்பு என்று பாருங்கள். தந்தைமார்கள், தாய்மார்கள் உள்ளத்திலே கை வைத்து கேட்டு பாருங்கள். ஒருவேளை அல்லாஹ் திடீர் மரணத்தை கொடுத்துட்டான், அல்லாஹ் காப்பாற்றணும். நம்முடைய மனைவியின் நிலை, நாம் பெற்றெடுத்த பெண் மக்களின் நிலை, நம்முடைய ஆண்மகன் காப்பாற்றுவானா? அவனுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்குதா? ஒன்றும் இல்லை. நாம் இறந்து கிடக்கிற பொழுது நம்முடைய ஜனாசாவிற்கு தொழுகை நடத்துகிற அந்த தொழுகையில் ஓதுகிற துஆவாவது அவனுக்கு தெரியுமா? வா அத்தாவுக்கு வந்து தொலை வைடா, உன் அம்மாவுக்கு வந்து ஜனாசா தொழுகையில துஆ செய். முழிக்கிறான். ஏன்? எனக்கு தொழுகையில என்ன துஆ ஓதணும்னு தெரியல. எவ்வளவு கை சேதம் என்று பாருங்கள். சந்ததிகளை சீராக்காவிட்டால், நம் சந்ததிகளுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்காவிட்டால், வாழ்வாங்கு வாழ்ந்த நம் குடும்பத்தை நடுத்தருவிலே கொண்டு வந்து நிறுத்துவதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது என்பதை கவனத்திலே வைத்து, பிள்ளைகளுக்கு சொத்தை கொடுப்பீர்களோ இல்லையோ, சுகத்தை கொடுப்பீர்களோ இல்லையோ, பணத்தை கொடுப்பீர்களோ இல்லையோ, பதவியை கொடுப்பீர்களோ இல்லையோ, அல்லாஹ்வின் மார்க்கத்தை கொடுக்க தவறாதீர்கள். தவறிவிட்டால் இம்மையிலும் கை சேதம், மறுமையிலும் கை சேதம் என்பதை ஆழமாய் பதிய வைத்து, தொழுகை ஜும்ஆ முடிந்ததற்கு பிறகு அல்லாஹ் கேட்க சொன்ன அந்த அத்தியாயத்தை படித்து பாருங்கள். 40 வயது அடைந்தவர்களே, 46வது அத்தியாயம் 15வது வசனம், 46ல 15வது வசனம், வஅஸ்லிஹ்லி ஃபீ துர்ரியத்தி, இறைவா என் சந்ததிகளை சீராக்கு, என் சந்ததிகளை சீராக்கு என்று அல்லாஹ்விடத்தில் மன்றாடுவோம். சந்ததிகளை சீராக்கி சிறப்பான குடும்பத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.